பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். அதாவது அவர்களுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி என்ன அவங்க உபதேசித்தாங்க அப்படின்னு புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த புளித்த மாவுனா என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சப்போஸ் நீங்கள் வீட்டில் இட்லியோ தோசைக்கோ மாவு அரைச்சி வச்சு ஒரு 10-15 நாள் கழித்து அதை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? அது புளிச்சு போயிருக்கும். அதை நம்ம பயன்படுத்தவே முடியாது இல்லையா? பரிசேயர் சதுசேயர்களுடைய போதனைகள் உபதேசங்கள் கூட எப்படி இருந்ததுன்னா, பழைய பாரம்பரியமான காரியங்கள், அன்பு இல்லாத நியாயப்பிரமாண விதிகள், இப்படிப்பட்ட காரியங்களை தான் போதித்து மனிதர்களை ஒடுக்கினார்கள். அதனால தான் இயேசு சொன்னார், இப்படிப்பட்ட போதனைகளுக்கு உபதேசத்திற்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று. இன்று மனிதனுக்கு ரட்சிப்பு இலவசமாய் அவருடைய கிருபையினால் தான் வருகிறது. கிறிஸ்துவுக்கு பின் இதுதான் நமக்கு நீதி. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் காண்பிக்கிற அன்பினால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். ஆகையினால இந்த ரட்சிப்பு இலவசம், அன்பினால் நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். இதற்கு விரோதமான எல்லா போதனைகளும் புளித்த மாவாக இருக்கு.